Daily. Taste the Daily. எங்கள் ஊரில் குழாடி சண்டை தெருச்சண்டை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி போடுவாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. இந்த எழுத்து விட்டு அத்தையும் இந்த வீட்டு அத்தையும் சண்டை போடுவான். அடியை வாங்கி குடிச்சு சிரிக்கி எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் 4 காணி விளைஞ்சிட்டு தாண்டி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குதுன்னு இந்த அத்தை பேசுவான். இவ கேட்டியாளா கதைய? நான் தான் சட்டி ஏந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டு வீட்டு வாசல் உட்காந்துருக்கேன்னா சம்பா விளைஞ்சி சாஞ்ச கிடக்கு உம்பார் இல்லாமல் ஊர்க்குருவிதுங்குது. இவ வீட்டில் நான் போய் சட்டி ஏந்திக்கிட்டு நிற்கிறேன். இவ என்ன வார்த்தை பேசுறா பாத்துங்க. அப்படி சண்டை போடுவாங்க. எது அருமையா இருக்கடான்னு. இந்த தெருச்சண்டை தான் டிஎம்கே ஏடிஎம்கே 60 ஆண்டுகளா போடுது. இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிங்க, நீ பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைங்க, நீ இந்த ஸ்டெர்லைட் கொலை, நீ இந்த பார் கொடநாடு கொலைங்க. என்ன என்ன நாங்க இந்த குரங்கு அப்பம் பிரிச்ச கதை தான். இங்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். நாங்க இந்த வேடிக்கை எத்தனை காலத்து பாக்குறது? சேர போறது இல்ல, நல்ல சேர போறது இல்லன்னு சொல்லல. இல்ல இப்ப நீங்க நான் சொல்றேன்ல, இப்ப ஜெயிச்சு எத்தனை பேர் உள்ள இருக்காங்க? யாரையாவது ஒருத்தரை எங்க எடுக்க சொல்ல பாப்போம், எங்க அதை வெட்டிற சொல்லு பார்ப்போம், கட்டிற சொல்லு பார்ப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியல. அப்ப சொல்றதுக்கு ஒருத்தன் வேணும்ல, ஒரு வீரம் வேணும்ல. பிரபாகரன் மகன் ஒருத்தனால தான் செய்ய முடியும். தொடரா பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா இவங்க எல்லாம் இந்த கூட்டணின்னு போனவொடனே அவன் உட்கார வச்சு குறவழி பிடிச்சுக்கிறான். யாரு திராவிட திருடர்கள் கையெழுத்த போட்டு டங்ஷன் எடுத்துக்க, மீத்தேன் எடுத்துக்க, ஈத்தேன் எடுத்துக்க கையெழுத்து போட்டவனா கூட ஒத்த சீட்டு 2 சீட்டை கொடுத்து முடிச்சுக்கிறான். கூட கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு உள்ள போனாங்கல்ல, எது ஒன்றுக்கு குரல் கொடுக்க முடியும்? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கே பேச முடியும். உங்களை எல்லாம் நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏன் இவ்வளவு அவநம்பிக்கை கொண்டு அலையிறியே நீ இன மக்கள்? இந்தியாவிலே பெரிய கூட்டணி வச்சிருக்கிற ஒரு கட்சி நான் தான். நீங்க என்னை ஆழ்ந்து கவனிங்க. என்ன திமிர்ல நிக்கிறானா, என்னையை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தார்கள், என் இன சொந்தங்கள் வந்து என்னை கைவிட்டு விட மாட்டார்கள் நம்பிக்கை தான். நீங்க இங்க பாருங்க, தான் பிறந்த இனத்தோடு இணைந்து தேர்தல் களத்துல நிக்கிறவன் எந்த கூட்டணியும் பற்றி கவலைப்பட மாட்டான். 8 கோடி மக்களோடு சேர்ந்து அந்த மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த ஒரு மகன், அந்த மக்களை முழுமையாக நம்பி நேசித்து களத்துல நிக்கிற ஒரே அரசியல் கட்சி நாங்க தான். நான் எதுக்கு இந்த கட்சி நான் தலைவர்களை நம்பி வராங்களே. தமிழர்களை தமிழ் தலைமுறை தம்பிதங்கையில நம்பி வந்தவனா. தலைவர்களை இயக்கங்களை இணைக்க இல்ல, தமிழர்களை இணைக்க வந்த இயக்கம். நான் எதுக்கு போய் இவங்களோட போய் சேரணும்? இப்ப நான் ஒரு கூட்டணி வச்சாதான் எனக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்ன மக்கள் யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் தனிச்சு நின்று பஞ்சாப்லயும் டெல்லியிலும் ஜெயிக்க முடியும், சீமான் ஜெயிக்க முடியாது. இது ஏன் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதனாலேயே நான் நிகழ்த்தி காட்டணும்னு நினைக்கிறேன், முடியும்னு சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்ற காலத்தை நான் உருவாக்கலன்னா பாருங்க. நிர்வாகிகளா இருந்தா விலை இருக்க மாட்டாங்கல்ல. அத மாவட்ட பொறுப்புல இருந்து மாவட்ட பொறுப்புக்கு பொறுப்பா இல்லாதனால நம்ம அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம் இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். முக்கிய நிர்வாகிகள் இல்ல, முட்டுக்கட்டை நிர்வாகிகளா இருக்கும்போது வேகமா வரும்போது, வெள்ளம் பாஞ்சு வரும்போது கற்கள் என்ன பாறையா இருந்தாலும் உருட்டிட்டு தான் ஓடும். அதை பத்தி பேசிட்டு வேண்டியதில்லை. நீங்க முக்கிய நிர்வாகிகள் போறதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்பட வேண்டியது நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதனால அது அவசியம் இல்லாத ஒன்று, அது ஒண்ணும் இல்லை. இந்த கட்சியிலிருந்து இவங்க எல்லாம் விலகி போறதுனால ஏதாவது நாட்டுக்கு மக்களுக்கும் பிரச்சனை இருக்கா? என்னங்க அவங்க எல்லாம் போறாங்க, விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு, அப்படி எதுவும் குற்றச்சாட்டு இருக்கா? அதனாலதான் மின் கட்டணம் ஏறுது, சொத்து வரி ஏறுதுன்னு எதுவும் இருக்கா? ஒன்னும் இல்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.